ஹாய் பட்டோஸ். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு நம்மளுக்கு வந்து 2 ரசமலாய் கேக்கோட மேக்கிங் வீடியோ பார்க்கலாமா? இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்மக்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணாலுமே மோஸ்ட்லி ரசமலாய் கேக் தான் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரசமலாய் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ரசமலாய் எல்லாமே நான் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணுறது தான், எதுவுமே நான் ஷாப்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அப்படின்னு தெரியல. என்னோடய கஸ்டமர் ஒரு டைம் வந்து ரசமலாய் கேக் வாங்கி ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அது ஆப்ஷனே கேட்கறது கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ரசமலாய் தான் வந்து போயிடுறாங்க. நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, இது வரைக்கும் நான் ரசமலாய் கேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. ஐ மீன் சாப்பிட்டு பார்த்ததில்ல. உங்களுக்கு நம்மளோட ரசமலாய் கேக் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எஸ்பிடி ஹோம் ஸ்டைல் பேக்கர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர் டு குன்றத்தூர் இந்த சரௌண்டிங்குள்ளே இருக்க எல்லா ஏரியாஸ்லையுமே பர்த்டே கேக்ஸ் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். மற்ற ஏரியாஸ்க்குலாம் ப்ரௌனீஸ் இது இல்லை பிஸ்கெட்ஸ் இது எல்லாமே வந்து கொரியர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 2 கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து 1/2 கேஜி, இன்னொன்று வந்து 1 கேஜி. ரெண்டுமே ரசமலாய் ஃப்ளேவர் தான். நியூ இயர்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் கேக்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்திருந்தது. அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வருதா இல்லை அந்த வீடியோ ஃபஸ்ட் வருதான்னு தெரியல. பட் முன்ன பின்ன வந்து வரும். நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து எமர்ஜென்சியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ கேக்கை உள்ளே வைக்கும்போது லைட்டாக என்னோடய கை பட்டுடுச்சு. ஸோ கேக் வந்து லைட்டாக டேமேஜ் ஆயிருந்தது. நம்மளுக்கு தான் பட்டி டிங்கரிங் பார்க்குறது ரொம்ப கை வந்து கலையாச்சு. ஸோ அதனால் வந்து அதை வந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஹாப்பி நியூ இயர் வந்து பிரிண்ட் அவுட்டில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு கட் பண்ணுறதுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் மாடலாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். நார்மல் பிரிண்ட் அவுட் வந்து நான் 1/2 கேஜிக்கு வீட்டில் கட் பண்ணுறதுக்காக வந்து பண்ணி வச்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பட்டோஸ்.